வணக்கம். காயத்ரி மந்திரத்தை இயற்றியவர் யார் தெரியுமா? அல்லது ஆயுர்வேதத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த மகா முனிவர் என்று தெரியுமா? நாங்கள் இந்த வீடியோவில் சப்த ரிஷிகள், அதாவது 7 மகா முனிவர்களின் அதிசயமான கதைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்றும் மனித வாழ்க்கையை வழிநடத்தும் இவர்களின் ஞானம் காலத்தால் அழியாதது. அவர்களின் பங்களிப்புகள் உலகத்திற்கு ஒப்பற்றவை. இவர்கள் இறைவனின் மனதில் தோன்றிய தெய்வீக சக்திகள் என்று நம்பப்படுகிறது. அவர்களின் ஆன்மீக சிருஷ்டிகள் உலகிற்கு தர்மத்தையும் ஞானத்தையும் வழிநடத்தும் ஒளியாக இருந்து வருகின்றன. இப்போது வாருங்கள், அந்த சப்த ரிஷிகளின் அற்புதமான கதைகளையும் அவர்களின் தெய்வீக பயணங்களையும் பற்றி காண்போம். முனிவர் அத்ரி ஞான சூரியன் என்று அழைக்கப்படுவார். அத்ரி முனிவர் பிரம்மாவின் மனதில் தோன்றியவர். அவரது மனைவி அனுசயா 7 பதிவிரத பெண்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். ராமாயணத்தில் ராமர், சீதை மற்றும் லட்சுமணர் தங்கள் வனவாச காலத்தில் அத்திரியின் ஆசிரமத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. சித்தர்கூடத்தில் அமைந்த அந்த தபோவனத்தில் தெய்வீக இசை ஒலிக்க ஏரியின் தண்ணீரில் விண்ணுலக மலர்கள் மலர்ந்தன. குருவிகள், வாத்துக்கள், அன்னங்கள், ஆமைகள், செம்மஞ்சள் வாத்துக்கள் இவற்றால் சூழப்பட்ட அந்த இடம் சுவாமி சந்நிதி போல் இருந்தது. ஒரு புராண கதையில் திரிமூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முனிவர் வடிவில் வந்து அனுசயாவின் பதிவிரதத்தை சோதிக்க நினைத்தார்கள். ஆனால் அனுசயா தெய்வீக சக்தியால் அவர்களை குழந்தையாக மாற்றினார். அத்திரி முனிவர் வேதங்களை இயற்றி அக்கினி, இந்திரன் போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணித்தார். அவரும் அனுசுயாவும் 3 மகன்களை பெற்றனர்: தத்தாரேயர், துர்வாச முனிவர், சந்திரன். இவர்களின் வழியாக அத்திரி முனிவரின் தெய்வீக மரபு தொடர்ந்தது. முனிவர் பிருகு ஜோதிடத்தின் தந்தை. பிருகு முனிவர் பவித்திரமான அக்கினியில் இருந்து தோன்றியவர். அவர் ஒரு முறை மும்மூர்த்திகளை சோதித்தார். அதில் விஷ்ணுவே அமைதியானவர், சிறந்தவர் என்று அறிவித்தார். மனுஸ்மிருதி என்னும் தர்ம நூலில் பிருகுவின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அவர் கதி என்ற பிரஜாதிபதியின் மகளுடன் திருமணம் செய்து கொண்டார். அவரின் மகன் சுக்ராச்சாரியார் அசுரர்களின் குருவாக ஆனார். பிருகு முனிவரின் மிகப்பெரிய பங்களிப்பு பிருகு சம்ஹிதா ஜோதிட நூல். இது விரிவான ஜாதக கணிப்புகளை கொண்டது. இன்றும் ஜோதிடத்தில் பிருகுவின் மரபு ஒளி வீசுகிறது. முனிவர் கஷ்யப்பர் சிருஷ்டியின் தந்தை. கஷ்யப்ப முனிவர் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் ஆதி பிதாவாக போற்றப்படுகிறார். இவரது 2 மனைவிகள் அதிதி மற்றும் திதி. அதிதி தேவர்களை பெற்றார், திதி அசுரர்களை பெற்றார். இவ்வாறு உலகின் சமநிலை கஷ்யப்பரால் உருவாக்கப்பட்டது. சில புராணங்களில் அவர் மாரீச்சனின் மகன் என்றும் சூரிய வம்சத்தின் மூதாதையர் என்றும் கூறப்படுகிறது. வாமன அவதாரம் கூட கஷ்யப்பரின் வம்சத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் காஷ்மீர் என்ற பெயரே கஷ்யப்பரின் பெயரிலிருந்து தான் வந்ததாக சொல்லப்படுகிறது. முனிவர் வசிஷ்டர் தெய்வீக குரு. வசிஷ்ட முனிவர் பிரம்மாவின் மனதில் தோன்றியவர். அவர் இஷ்வாகு வம்சத்தின் அரச குருவாக இருந்தார், அதாவது ராமரின் குலகுரு. அவரது மனைவி அருந்ததி. இவர்களது தெய்வீக தம்பதித்தன்மை மிக பிரபலமானது. வசிஷ்டர் வேதம், ஜோதிடம், ஆயுர்வேதம் உட்பட்ட பல அறிவியல்களிலும் வல்லவர். அவருக்கு காமதேனு என்ற வரப்பிரசாதமான பசு கிடைத்தது. ராமாயணத்தில் ராமரின் வாழ்க்கை பாதையை வடிவமைத்தவர் வசிஷ்டர். ராமனை தர்மத்தின் வீரனாக உருவாக்கிய ஆன்மீக வழிகாட்டி அவர். முனிவர் கௌதமர் ஒழுக்கம் மற்றும் பரிகாரத்தின் முனிவர். கௌதமர் அங்கிரசர் குலத்தைச் சேர்ந்தவர். அவரது வாழ்க்கை தர்மத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எடுத்துக்காட்டு. அவரது மனைவி அகலிகை தொடர்பான கதை மிகவும் பிரபலமானது. இந்திரன் வஞ்சித்து அகலியை ஏமாற்றினார். கோபத்தில் கௌதமர் அகலிகையை கல்லாக படைத்தார். ஆனால் பின்னர் அவரது கருணையால் அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறியது. அகலிகை ராமரின் பாத ஸ்பரிசத்தால் மீண்டும் மனித உருவம் பெற்றார். கௌதமர் விவசாய வளர்ச்சிக்கும் சமுதாய ஒழுக்கத்திற்கும் பெரும் பங்களிப்பு செய்தார். முனிவர் பரத்வாஜர் அறிவின் தூண்.
பரத்வாஜ முனிவர் பிரகஸ்பதியின் வம்சத்தில் பிறந்தவர். அவர் ஒரு மாபெரும் பண்டிதர். இலக்கணம், பொருளாதாரம், மருத்துவம், யுத்த கலை அனைத்திலும் வல்லவர். பிரஜாக்ராஜ் நகரத்திலேயே அவரது தபோவனம் இருந்தது. ராமாயணத்தில் ராமரும் சீதையும் லட்சுமணரும் அவரது ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர் அவர்களுக்கு வழிகாட்டினார். மகாபாரதத்தில் புகழ்பெற்ற துரோணாச்சாரியார் பரத்வாஜரின் மகன். பரத்வாஜரின் பங்களிப்பு ஆயுர்வேதத்திலும் இராணுவ அறிவியலிலும் மிகவும் சிறந்தது. முனிவர் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர் முதலில் ஒரு சக்தி வாய்ந்த மன்னன். ஆனால் ஆன்மீகத்திற்காக ராஜ்யத்தை விட்டுவிட்டு துறவரம் மேற்கொண்டார். அவர் 1000 வருடங்கள் தபசு செய்தார். இறுதியில் அவர் பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றார். அவரது மிகப்பெரிய பங்களிப்பு காயத்ரி மந்திரம். இது இன்றும் மிக புனிதமான மந்திரமாக விளங்குகிறது. ராமாயணத்தில் ராமரும் லட்சுமணரும் வில்வித்தையை விஸ்வாமித்திரரிடமே பயின்றனர். அவர் அவர்களை சீதையின் சுயம்வரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே சீதை ராமரை தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தார். விஸ்வாமித்திரரின் வாழ்க்கை ஒரு வீர மன்னனாக தொடங்கி ஒரு மகானாக, முனிவராக முடிகிறது. அவரது காயத்ரி மந்திரம் உலகிற்கு இன்றும் ஒளியூட்டுகிறது. இந்த 7 சப்தரிஷிகள் உலகிற்கு ஞானம், தர்மமும் கற்றுத்தந்தவர்கள். அவர்களின் பங்களிப்பு ஆன்மீகத்திலும் சமூகத்திலும் எப்போதும் நிலைத்திருக்கிறது. சப்தரிஷிகளின் கதை நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. தவம், பொறுமை, ஞானம் இவையே வெற்றிக்கான சாவிகள். அவர்களின் போதனைகள் இன்றும் நம்மை தர்மத்தின் பாதையில் வழிநடத்துகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்யவும் பகிரவும். மற்றவர்களுக்கும் இந்த ஆன்மீக அறிவு அறியட்டும். நன்றி.